The next picture, please. இவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் என்னுடைய பர்சனல் அனுபவம். சொல்லுவாங்க இல்லைங்களா, சில பேர் வந்து நம்ம கண்ணு முன்னாடி வளர்ந்த குழந்தைங்க அப்படின்னு. கிட்டத்தட்ட இந்த தம்பி வந்து அப்படி தான் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா இவர் +2 படிச்சுட்டு ஸ்கூல் முடிச்சுட்டு ஸ்கூல் பேக் இன்னும் தோளில் இருக்கும். அப்படியே வீட்டுக்கு வந்து அவங்க வீட்டு பின்பக்கமாக யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே ஒரு தூண் பக்கம் பின்னாடி வந்து நின்று பார்த்துட்ருப்பார். ஷூட்டிங் வந்து விஜயகாந்த் சார் தான் என்னதும் நடந்துகிட்ருக்கோம். அவருடைய அப்பாவே டைரக்ட் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அவங்களுடைய வீட்டில் நிறைய ஷூட்டிங் பண்ணுவோம். ஸோ வி வுட் பி ஷூட்டிங் அண்ட் ஹீ வுட் ஃபினிஷ் ஸ்கூல் கம் அண்ட் அப்படியே லிட்ரலி ஒளிஞ்சு நின்று அவ்வளோ ஆர்வமாக பார்த்துட்ருப்பார். ஸோ ஈவன் அட் தட் ஏஜ் சினிமா மேலே இருக்கிற அந்த பேஷன், சினிமா மேலே மட்டும் இல்லை, ஆஸ் அ ஸ்டார், ஆஸ் அ ஹீரோவாக நான் சக்சீட் ஆகணும், அந்த ஸ்டேஜை வந்து நான் அடையணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அந்த ஏஜ்லேயே எனக்கு தெரிஞ்சது. அண்ட் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எப்படி ஃபைட் பண்ணிட்டு வந்தார், ஹவு ஹி ஃபேஸ்ட் எவ்ரி சேலஞ்ச் இன் ஹிஸ் வே. ஒவ்வொரு ஃபெயிலியர் எப்படி ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு அது வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், இந்த திறமை எனக்குள்ளே இந்த திறமை நான் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஹவு ஹி இஸ் மேட் ஹிம் செல்ஃப் இன்டு அ கம்ப்ளீட் என்டர்டெய்னர். உங்கள் எல்லாரோடைய இந்த அன்பு எப்படி அவருக்கு வந்து கிடச்சிருக்குன்னா பிகாஸ் ஆஃப் ஹிஸ் அன்ரிலண்டிங் ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிக்கேஷன். ஸோ அதே டெடிக்கேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க் அண்ட் அந்த தன்னம்பிக்கை கண்டிப்பாக இட் வில் டேக் ஹிம் ஃபார் அண்ட் கிவ் ஹிம் கிரேட்டர் சக்ஸஸ் ஈவன் இன் பாலிடிக்ஸ். Super. Thank you so much, ma'am.